गाइस இந்த என்ன பாத்தீங்கன்னா பேபி இந்த yellow தான் இது பார்ட் 3 இத எக்ஸிட் ஓகே गाइस இது பார்ட் 1ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்ட் 2 வெரியா இருந்திருக்கும் இப்போ பார்ட் 3 அதோட வெரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே गाइस இத எடுத்துக்கலாம் வாங்க गाइस இது ஒன்னு எடுத்துக்கலாம் சரியா गाइस அவ்வளவுதான் गाइस இத எடுத்துக்கலாம் गाइस ஓகே गाइस இப்போ பாப்பாவை வாங்கலாம் பார்ட் 1ல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் गाइस இந்த கீ இருக்கு गाइस இங்க இருக்கு என்ன गाइस இது சரி ஓகேனா வாங்க நான் போய் அந்த பாப்பாவை பார்க்கலாம் இப்போ என்ன எழுதிருக்காங்க ஃபீல் தி பேபி நான் மறுபடியும் கிச்சன் அப்படி இங்க வந்து கிச்சன் அங்க தான் இருந்துச்சு மாத்திட்டாங்கடா இது வேற வீடுடா அண்ணா இது வேற வீடு ரெண்டு ஒரே வீடு தான் ஆனா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மாறி மாறி ஒருவேளை லெஃப்ட் ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல ரைட்ல இருக்கிற எல்லாமே லெஃப்ட்ல வந்துருச்சு லெஃப்ட்ல இருக்கிற எல்லாமே ரைட்ல வந்துருச்சு நினைக்கிறேன் சேஞ்ச் தி பேபி டேக் பேபி டு சேஞ்சிங் டேபிள் இதுல गाइस ஜெட்டி பைந்தல ஓடாதல என்னடா ஜெட்டி பைந்த ஓடுமா அப்படி கேட்டிங்கனா பார்ட் 1 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்ட் 1 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் மறஞ்சிருப்பான் இந்த தடவை மறந்துட்டான் ஓகே गाइस இவன் போய் தூங்க வச்சிரலாம் ஃபீட் கேட் வாட்டர் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ் மறுபடியுமா गाइस என்ன சரியான மாடர் பாம் போல குடிச்சிட்டே இருக்கா गाइस ஆக்சுவலா गाइस இதுல முக்கியமான விஷயம் என்ன गाइस பால் மட்டும் தான் மறுபடியும் இருக்கு அப்போ ஒரு நிறைய இருந்துச்சு நான் பால் மட்டும் இருக்கு சரி गाइस நீங்க தான் பரவ வச்சிருக்கோம் மறுபடியும் சேஞ்ச் பேபி டே யாருடா இவன் குடிக்கிறான் ஆய் போகுறான் ஒருவேளை அப்பது இருந்ததுல ஆப்போசிட் ஆகும்னு சொன்னேன்ல ஒருவேளை அப்ப என்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் இப்ப ஆப்போசிட்டா நடக்குது போல ஃபீல் தி பேபி மறுபடியுமா இருங்க ஏதோ நடக்குதுங்க தப்பு இருங்க गाइस குழந்தை கையோட ஐயோ யார் गाइस மறுபடியும் முதல்ல இருந்து நடக்குது டே யாருடா இவன் மூஞ்ச பார்க்க வேமா இருக்கு நான் மேல போய் பாருங்க நான் அப்ஸ்டேர்ஸ்னு நினைக்கிறேன் என்னடா பண்றான் இவன் நான் ரொம்ப பயமா இருக்கு நான் இவனை பார்த்தாலே மோசமா இருக்கு गाइस நீங்க பார்ட் 1 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமா गाइस மறுபடியும் இங்க தான் இருப்பான் எனக்கு தெரியும் ஓகே गाइस ஏய் ஏதோ நடக்குது அது மட்டும் தெரியுதுனா மறுபடியும் எல்லாத்தையும் பண்ணுங்கண்ணா மறுபடியும் எதுவும் பண்ண வேணாம் சார் எல்லாத்தையும் பண்ணுங்க சொல்றேன் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில போங்கண்ணா முதல்ல வெளியில டோர் ஓபன் முதல்ல ஓபன் பண்ணுங்க முதல்ல எந்த ஸ்டாப் பண்ணல இந்த மியூசிக் தான் இந்த மியூசிக்கா இருக்காதுண்ணா வெளியில ஏதாவது தப்பிக்கிற மாதிரி இருக்கலாம்ண்ணா என்னடா இது பண்ண சொன்னதுல பண்ண சரி பாட்டு ஆஃப் பண்ணுங்க அதான் மோசம்னு நினைக்கிறேன் பாட்டு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம பாப்பாக்கு அந்த பாலை கொடுத்துடலாம் மறுபடியும் ஆச்சுன்னா நம்ம டோரை விட்டு வெளியில போகலாம் இந்த வீட்டை விட்டு வெளியில போய் ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம் गाइस இவர் ஒரு பயங்கரமான பேய் गाइस பார்ட் 1 பாத்துறீங்க உங்களுக்கு தெரியும் गाइस பார்ட் 2ல அது அந்த மாதிரி டபுள் மடங்கு இருக்கும் गाइस சேஞ்ச் பேபி மறுபடியும் அதே கொடுத்துருக்காங்க மறுபடியுமா எல்லாம் என்ன தூக்கி போடுங்கண்ணா வேஸ்ட் தான் இவன் தேவையில்லை உங்களுக்கு இருடா அண்ணா மெயின் டோரை விட்டு வெளியில போங்கண்ணா முதல்ல ஒரு மாசம் உட்காரிக்கிறேன்டா அப்புறமேட்டு அவ்வளவுதான்டா பார்ட் 1 பாத்துறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் गाइस எதிர்பார்க்கிறேன் எலிவேட்டர் இருக்கு ஒருவேளை எங்கேயும் போக முடியாது போல அண்ணா அப்ஸ்டேர்ஸ் போங்கண்ணா அப்ஸ்டேர்ஸ் எல்லாம் போய் பார்க்கவே இல்லை எங்க முயல் இருக்கு அப்போ இதுலயே தான் போகலாம் வாங்க போகலாம் என்ன தேவை இந்த பிங்க் கலர் கீ இந்த ஹாட் கீ நம்ம கீழே தானே பார்த்தோம் என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா உனக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது சாவு போ गाइस இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பார்ட் 1 பாத்துறீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 பாத்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும் गाइस யோ கேமர் எப்படிலாம் வந்திருப்பான் நாங்க எப்படிலாம் கத்திருக்கோம் உங்களுக்கு தான் தெரியும் गाइस அவளை தூக்கி போடலாம் என்னடா ட்ரெயின் இது வேஸ்ட் ஐயோ நம்ம வர கஷ்டப்பட்டு செஞ்சு நான் ஊட்டி விட்டுட்டுமே பண்ண விடுங்க டக்குன்னு எடுத்துட்டு எஸ்கேப் ஆக நான் வந்துட போறான் என்னடா பண்ணி வச்சிருக்க என்னோட ட்ரெயினை செத்து போடா அப்படின்னு சொல்லி கடிச்சு சாப்பிட போறான் எக்ஸிட்டா ஃபீட் தி பேபி ஃபீல்டா உட்காந்துருக்கான் அவனை பார்க்காதீங்க டக்குன்னு கீழே இறங்குங்கண்ணா டேக் தி பேபி டு பெட் ஹீஸ் ஹியர் டயர்டு பாய் டக்குன்னு தூக்கிட்டு போங்கண்ணா அவனை பார்க்காதீங்க அவன் கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு இதாகும் நான் கீழே தூக்கிட்டு போங்கண்ணா யாருண்ணா நீங்கள் ஒரு தடவை ஒரு டோர் உள்ள நம்ம வந்துட்டோம்னா மறுபடியும் அதை விட்டு வெளியில போக முடியாது இந்த கேமோட கான்செப்டே அதுதான் ஒரு தடவை நம்ம ஒரு இடத்துக்குள்ள இப்போ எங்க பெட் ஸ்ட்ரைட்டா போங்கண்ணா நேரா போங்க பார்ட் 1 பாத்தீங்கன்னா அது ரொம்ப வெறியா இருக்கும் பார்ட் 2 அதை விட வெறியா இருக்கும் பார்ட் 3 வேற எப்படி இருக்கு இதுலயே போங்க ஓகே गाइस
என்னடா மேஸ் டேக் த பேபி டு பெட்னு தான் போட்டுருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் போகணும். நிறைய டோர் ஓப்பன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். நான் இங்கே தான் பாப்பா போடல. தோ இதுதானே அவனோட ரூமே. பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைஸ். பார்ட் 2 பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை பார்ட் 2 கிடையாது, பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேக் த பேபி டு பெட்டா? பெட்டில் தானே இருக்கா? நான் எனக்கு ஏதோ தப்பா தெரியுதுடா. நம்ம இவனை இங்கேயே விட்டுட்டு அங்கே டோர் ஓப்பன்ல இருக்கணும். கைஸ் எனக்கு ஏதோ தப்பா தெரியுது கைஸ். இது நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அவனை விட்டுட்டே போயிடலாம் கைஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இப்படி பயப்படுற பயந்தா கோழி மாதிரி நல்லா பயப்படா நீ சொன்னீங்கன்னா கைஸ். டேக் தி பேபி டு பெட். ஹி இஸ் டயர்ட் பாயா. ஏய் லாக்டுனா மறுபடியும் போக முடியாது சொன்னேன்ல கான்செப்ட் அப்படின்னு. இவன் தூக்கிட்டே போகணும் போல. நான் பெட்லேயே படுக்க வைக்கக்கூடாது போல. சார் நான் பெட்டு பார்த்தாலும் அங்கே படுக்க வைக்காதீங்க சரிங்களாண்ணா? அப்படி தூக்கி போயிடலாம். அப்புறம் என்ன சொல்லணும் கைஸ், என்ன சொல்லணும்ண்ணா என்ன தெரியுமா? ஒரு டைம் நீங்கள் பெட்டில் தப்பான பெட்டில் போட்டிங்கன்னா நிறைய தடவை நீங்கள் தப்பான பெட்டு போடுறீங்க. தப்பான பெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கடைசியில் ஒரு டைம் அப்போ அனகொண்டா மாதிரி பார்ட் 2ல வந்தானுன்னா அனகொண்டா மாதிரி மாறிடுவோம். அப்போ நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அது எந்த வீடியோ எனக்கு தெரியல. ஏதோ அன்னகொண்டாவை மாறி நம்மளை கட்டிச்சிருவோம். ஆனால் என்னை தூக்கிட்டே தானே நீங்கள் போகணும். படுக்கவே போடாதீங்க. இது அவனோட பெட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டு போடாத நல்லது. சொன்ன வாட்ஸ்அப் டிவி பண்ணாதீங்க. ஒரு ஃபீலிங் ஸ்லீப்பி. வாட்ஸ்அப் டிவி மட்டும் பண்ணாதீங்க. அவனை அந்த டிவி மட்டும் பார்க்குறீங்க. இதான் கான்செப்ட் இப்போ சரிங்களா? டிவி நீங்கள் பார்க்கவே கூடாது எவ்வளோதான் அவன் சொன்னாலும். ஓகே அவங்கள நிறைய சொல்லுவான். நிறைய டிவி உங்களை சுற்றி இருக்கும். பார்க்காதீங்க. பார்க்காம அப்படி போயிருங்க. இன்னும் நிறைய டிவி இருக்குண்ணா பார்த்து போங்கண்ணா. டிவி பார்க்கக்கூடாது. டிவி பார்க்க திரும்புங்க. ஐயோ இங்கே பக்கத்துலேயே இருக்கு. டிவி பார்த்தீங்கன்னா சுற்றுங்க. நான் கொஞ்சமாவது பார்த்தனா டக்குன்னு போங்கண்ணா. நீங்கள் வேறு இவ்வளோ நட்டுக்கிறேன். ஓகே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு தானே. திரும்புங்க லைட்டாக திரும்புங்க. சரி சைடு போங்க. ஏன்னா அதெல்லாம் எடுக்க முடியாது. லாக்டு தான் இருக்குல்ல. திரும்புங்களே கொஞ்சமாவது. ஐயோ திரும்பி பாருங்க. இவருக்கு குடிங்க போங்கண்ணா. குழந்தையா இருக்கு. கீழே குடிச்சுதான் போனோம் நம்ம. திரும்புங்கண்ணா கொஞ்சம் பார்த்து திரும்புங்களே. சம்போ இப்போ டிவி இல்லை. எதுக்குடா ஏமாந்துருங்க. ஓகே கைஸ் இங்கே ஒரு பெட் இருக்கு. பெட்டு எங்கடா அது? இப்போதானே பார்த்தேன். தோந்துருக்கு பாருங்க. இப்போ வருவானா? எப்படி வந்தா பார்த்தீங்களா? டிவிக்குள்ள எப்படா போனேன்? நான் உங்க படுத்துரு. என்ன டிவி தலை இருக்கா? சரி தலை என்னடா கண்ணுக்கு முதலந்தா எனக்கு புரியல. இதெல்லாம் பார்த்தாதானே சாவம். பார்க்காம நானும் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். பின்னாலே ஒரு கண்ணு புரிய மாட்டேங்குது. மாட்டிக்கினாரு ஒருத்தர். பின்னாடி வாங்க. எந்திரிக்க முடியல. இழுத்து தள்ளிட்டு வச்சு விடுற ஓடிடலாம்டா. என்னதான் அப்படி இருக்கு வந்துட்டேன்டா. சொன்னேன் நானு. இன்னும் எங்க டிவி நம்மளே திரும்புது. நம்மளே போயிட்டு ஓடுங்களா. என்ன நடந்தா என்ன இப்போ? டிவி இருக்குண்ணா. குளிச்சு நடந்து போங்கண்ணா. யாருனா நீங்க? எந்திரிங்கண்ணா. ஓகே நாங்க போற வழி கரெக்ட் தான். எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
என்னவோ மறுபடியும் அந்த மூஞ்சி கடக்கும் பார்க்காதீங்க. இப்போ ஃபீலிங் ஸ்லீப்பி நான் சும்மா சொல்லிட்டு இருப்போம். தலையை பாரு குரங்கு பிச்சை வச்சு இப்போ தலை என்ன பண்ணணும்? பார்க்காதீங்க. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிருங்க. மெண்டல் பையன் இங்கே கடடா. நீ வந்தா என்ன வரலன்னா எனக்கு என்ன? சரி, இந்த ஒரு வேடா. ஓப்பா நல்ல வேலை ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ அதே டேக் த பேபி டு பெட் அகேன். ஹி இஸ் வெரி டயர்ட் பாய். அதே அவன் மூஞ்ச பாருங்கண்ணா. என்ன காணோம் உங்களால் பாருங்க மறந்தே போயிட்டான். ஓகே கைஸ் இப்போ அவன் எங்கே போயிருப்பான் உங்களுக்கு தெரியுமா கைஸ்? பரவாயில்ல எவ்வளோ நேரம் இருக்குடா இந்த வீடியோ? தெரிலையே. 10 நிமிஷமா ஓடுதுடா. 10 நிமிஷமா? கண்டிப்பாக நாங்கள் 20 நிமிஷத்துக்குள்ள வேலையை முடிச்சிருவோம் கைஸ். ஓ மை காட். அண்ணா முயல் மட்டும் தானே ஃபாலோ பண்ணணும். இவரை ஃபாலோவே பண்ணக்கூடாது. போகலாம் முன்னாடி. அதுக்கு என்னடா கண்ணு இருக்குதோ? ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்னடா கண்ணு இது? என்ன கைஸ் நாங்கள் மேலே போவோம். கண்ணு கண்ணா இருக்கு. யாரோட கண்ணுன்னு தெரியல. கண்ணு ஏதாவது ஒருத்தனோட போகாதீங்கன்னா. இப்போ அவன் யாருன்னு எனக்கு தெரியும். பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவன் யாருன்னு. யாரு? அவன் தான் அந்த பிஏ அனகொண்டா. இரவே செத்து பார்க்கலாமா? சரி சத்தியம் அப்படி பார்த்தா நீங்கள் தான் வரணும். எனக்கு தெரியாது. மறுபடியும் கண் எடுத்துட்டு தான் வருவீங்க. நான் பார்த்துட்டேன். ஒருத்தர் நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த வழி கிடையாது. வேறு வழி அது. இது வழி இருக்குது. இன்னும் வாங்க. அது வழியில் போங்க. போகாதீங்க. அந்த வழிக்கு மட்டும் போகாது. பின்னாடி லாக்குடா இருக்குடா டோரு. குடிக்குது வேற. இடம் கிடையாது போலலாம். ரெண்டு ஒன்று தான்டா. அதை பாடுறா. ரெண்டு ஒன்று தான்டா. சாவுதான் ஒரே வழியா? சரி விட ஒரு வழியும் இல்லை. சாவே ஓடா லூஸ். சாரிண்ணா. ஓகே இப்போ அவனை போய் நம்ம பெட்ல போட்டுடலாம். அந்த கண்ணு அண்ணா முதல்ல பேபி தூக்குங்கண்ணா. முதல்ல தூக்குங்கண்ணா. கீழே மாதிரி பண்ணாதீங்கண்ணா. இது தூக்கலண்ணா? தூக்குறேன்னா ஏதோ பண்ணி விட்டுற போறான். பயமா வேற இருக்குண்ணா. அடா நீங்க அண்ணா போடாதீங்க போடாதீங்க போடாதீங்க. இப்போ எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. இவன் பேயா வருவான். அதானே என்னல போடுங்க பேசாம. இல்லை போடுங்க. கீழே தூக்கி போடுங்க. அவனை கீழே தூக்கி போடுங்க. சொன்னல நீங்க மட்டும் பெட்ல போட்டுருந்தீங்க செத்துருப்பீங்க. பேயா மாதிரி வந்திருப்பான் அவன். தெரியும். நான் பார்த்தேன். என்ன பேயா மாறிட்டான் டக்குன்னு அப்படின்னு நான் பார்த்தேன். டக்குன்னு பயந்துட்டீங்க. அங்க ஒரு வழி இருக்குல்ல கீழே. அண்ணா இப்போ மட்டும் உஷாரா இருந்துக்கோங்க. இப்போ எனக்கு நல்லா தெரியும் என்ன நடக்கும். ஃபுல்லா தெரியும். என்ன தெரியுமா? அந்த பக்கம் நீங்க போவீங்களா? அங்க ஒரு பேய் இருப்பான். மறுபடியும் மாறி வருவான். நீங்க மறுபடியும் அந்த அப்பதான் நீங்க நடந்துச்சுல 2 லாக்லாம் நீங்க ஓபன் பண்ணீங்களே அதுதான் இப்போ நடக்கும். டேய் என்னடா இது? எந்திரிங்க. நீ பண்றியா? நான் பண்ண முடியாது. ஏன் பயமா இருக்கா? Fools guys, இது part 3ல பாருங்க.